டிகே ஹெல்த் டிப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த எபிசோடில் பார்க்க போகிறது வந்து இந்த முழங்கால் வலி, மூட்டு வலி, நீ பெயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த மூட்டு வலி வந்துட்டு இந்த முழங்கால் வலி வந்து பலவிதமான காரணங்களால் ஏற்படுகிறது. ஒன்று வந்துட்டு உங்களுடைய இந்த கால் ஷேப்பு வந்துட்டு நேராக இல்லாமல் கொஞ்சம் வளைந்த கால் இருப்பவர்களுக்கு வந்து அந்த எலும்பு, அதாவது பட்டேலா என்ற எலும்பு இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். சரியான ஈவன் கேப் இல்லாமல் இருக்கக்கூடியது வந்து ஒரு காரணமாக இருக்கும். அதே மாதிரி அதிக எடை உள்ளவர்களுக்கு வந்து இந்த முழங்கால் வலி வந்துட்டு அதிகமாக வருகிறது. முதலெல்லாம் வந்து இந்த 40 வயதுக்கு மேலே தான் வந்து வயதானவர்களுக்கு தான் வந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது வந்துட்டு அந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்துட்டு 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் ஈவன் 30 வயதுக்கு கீழ்பட்டவர்களுக்கும் இந்த முழங்கால் வலி வந்துட்டு நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். ஸோ இதுக்கு நிறைய அலோபதியில் வந்து நிறைய விதமான நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி, இந்த மாதிரி பல விதமான அலோபதியில் வந்து மெத்தட்ஸில் வந்து செய்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்து இந்த நீ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சீரீஸாக பார்ப்போம். அடுத்த வீடியோவில் வந்து இதுக்கு உண்டான யோகா, இந்த நீயை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய யோகா என்ன பண்ணணும்னு பார்ப்போம். முதல்ல வந்து இதுக்கு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் எப்படிங்கிறது வந்து இந்த எபிசோட நம்ம பார்ப்போம். அதுக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் வந்துட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தினீங்கன்னா என்னுடைய எல்லா ஆல் ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்னுடைய எல்லா வீடியோ வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வியூவர்ஸ், நம்ம இந்த எக்ஸசைஸ், அதாவது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், நீ ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு மேட் விரிச்சு இப்படி உட்காந்துக்குங்க. ஸோ நேராக இப்படி உட்காந்துங்க. இது வந்து தண்டாசனம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி உட்காந்தீங்கன்னாலும் சரி, கொஞ்சம் முடியாதவங்க வந்து அதாவது கையை வந்து பின்னாடி கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிட்டீங்கன்னாலும் சரி. ஸோ முதல்ல நல்லா மூச்சை எடுத்து உங்கள் அதாவது முன்கால்களை வந்து நல்லா வந்து முழுமையாக வந்துட்டு நீங்கள் முன்னாடி நீட்டுங்க. ஸோ இந்த டைமில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுடைய இந்த முழங்கால் மற்றும் உங்களுடைய தொடைப்பகுதி வந்து நன்றாக இறுக்கப்பட வேண்டும். ஸோ டைட், அதாவது டைட் பொசிஷனில் வைக்கணும். ஈவன் உங்கள் கணுக்கால், இந்த காஃப் மசில்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த இடமும் வந்து உங்களுடைய கால் பகுதி எல்லாமே வந்து டைட்டப் பண்ணிக்கணும். நீங்கள் நல்லா டைட் பண்ணி மூச்சை நல்லா எடுத்து மூச்சை விட்டு கொண்டே உங்கள் முன்கால்களை வந்து இந்த விரல்களை வந்து முன்னாடி கொண்டு வரணும். இந்த டைமில் வந்து உங்களுக்கு இந்த பகுதி வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், நல்லா டைட்டாக இருக்கணும். ஸோ நம்ம இதுலேருந்து ஒரு 6 எண்ணிக்கையில் செய்வோம். 1 2 3 4 5 6. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த பொசிஷன், இந்த முழங்காலில் இருக்கிற பொசிஷன் எல்லாமே வந்து கரெக்டாக அது வந்து ஸ்ட்ரென்த்தன், அதுக்கு இந்த முழங்காலுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு அதாவது இருக்க வேண்டிய அந்த பட்டையில் அந்த இருக்க வேண்டிய இடத்துல வந்து நல்லா வந்து அந்த இருக்கைக்கு வந்து தகுந்தாத போல் வந்துட்டு அந்த இடத்துல வந்து அமரப்படுது. ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம்னா, நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு படுத்துக்குங்க, இப்படி கொஞ்சம் படுத்துட்டு ஸோ இந்த காலை வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கலாம், அல்லது மேலே கூட வச்சுக்கலாம், இல்லை தரையிலே வச்சுக்கலாம். ஸோ இந்த பாதத்தை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய குதிகால், இந்த குதிகால் வந்துட்டு ஹீல் வந்துட்டு உங்களுடைய தரையை தொட்டுக்கொண்டே நல்லா ப்ரெஸ் பண்ணி இழுக்கணும். நல்லா இழுத்து முடிந்த அளவுக்கு கொண்டு வருங்க. ஸோ முடியாதவங்க வந்து எவ்வளோ தூரம் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வாங்க. நல்லா முடிஞ்சால் இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு நல்லா மூச்சை எடுத்துக்கொண்டே அப்படி கீழே தரையோடு சேர்த்துருவோம். ஸோ இதில் வந்து ஒரு 6 எண்ணிக்கை செய்யணும். நீங்கள் 2 3 4 5 6. இந்த டைம்ல வந்து உங்களுடைய இந்த தொடைப்பகுதி மற்றும் முழங்கால் பகுதியை நல்லா டைட்டாக வச்சுக்கணும். ரிலீஸ் பண்ணிட்டு ரிலாக்ஸ். நல்லா ஒரு 2 மூச்சு எடுத்து விடுங்க. டேக் a breath in, deep breath, breathe out, breathe in, breathe out. நல்லா மூச்சு எடுத்து விடுங்க.
ஸோ அடுத்தது வந்துட்டு இது வந்து நீங்கள் மறுபடியும் அடுத்த காலத்தும் வந்துட்டு இந்த ஒரு 6 எண்ணிக்கையில் செஞ்சுக்கணும். டவலை வந்து கொஞ்சம் ரவுண்டை வந்து நீங்கள் பெருசாக பண்ணிக்கணும். பெரிய ரவுண்டாக பண்ணிக்கணும். இதுக்குன்னே சில கடைகளில் வந்துட்டு நீங்கள் இதுக்குன்னே வந்து இந்த ரவுண்ட்ஸ் கிடைக்கும், விற்கிறாங்க. அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இங்கே வீட்டில் இருக்கிற டவலை யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு தலகாணி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது கொஞ்சம் ரவுண்டை வந்து பெருசாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி முட்டிக்கு கீழே சப்போர்ட் கொடுத்துடணும். இதில் நீங்கள் படுத்துட்டு இதில் ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் முன்னங்கால்களை வந்து மேலே தூக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி தூக்கணும். இதில் வந்து உங்களுடைய முழங்கால் மற்றும் தொடை பகுதி வந்து நல்ல டைட்டாக இருக்கணும். ரிலாக்ஸ் 2 ரிலாக்ஸ் 3 ரிலாக்ஸ் 4 relax 5 relax 6 relax. Take a deep breath and breathe out slowly. நல்ல மூச்சு வாங்கி விடுங்க. ஸோ அடுத்தது இதே டவலை நீங்கள் ஒரு தலகாணி மாதிரி செஞ்சுக்கலாம், அல்லது கொஞ்சம் தடிமாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கொஞ்சம் எந்த அளவுக்கு நீங்கள் டைட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு முட்டிக்கு நடுவில் வச்சுட்டு படுத்துக்கலாம். படுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் மூச்சையெல்லாம் விடும்போது நல்லா கம்ப்ரெஸ் பண்ணணும், ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டு ரிலாக்ஸ் 2 ரிலாக்ஸ். மூச்சு எடுத்து மூச்சு விடும்போது கம்ப்ரெஸ் பண்ணணும். 5 ரிலாக்ஸ். நல்லா கம்ப்ரெஸ் பண்ணோம். 6. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து எந்த மாதிரி எந்த வேணாலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் டவல் யூஸ் பண்ணுறது பெட்ரு, இல்லாட்டி ஒரு தலகாணி இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம் பெட்டர். உங்களுக்கு எது வந்து வீட்டில் சௌகரியமாக ஈஸியாக அவைலபிள் இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு டூலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுக்கு கால்கள் இப்படி வச்சுக்கணும், நல்லா படுத்துக்கணும். படுத்துட்டு உங்கள் நல்ல கால்கள் பாதம் வந்து தரையில் நல்லா பதிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கணும். பதிஞ்சிட்டு இந்த கைகளை வந்து அப்படி சப்போர்ட் பண்ணிட்டு அப்படி உங்களுடைய பேக் முழங்காலை நல்லா ஸ்ட்ரைட் பண்ணி தையை ஸ்ட்ரைட் பண்ணி உங்கள் கால் பாதம் காஃப் மசில்ஸ் எல்லாமே வந்து கணுக்கால் எல்லாமே டைட்டாக இருக்கணும். இந்த இடுப்பு அப்படி தூக்கணும். மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வரணும். ஸோ இதில் செய்வோம். 2 3 4 5 6 ஸோ அது அடுத்தது இதே நிலைமையில வந்துட்டு நீங்கள் மேலே வந்துட்டு ஒரு காலம் மட்டும் அப்படி மேலே முடிஞ்ச அளவுக்கு ஒரு 20 கவுண்ட்ஸ் டெலிக்க வைக்கலாம். 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இப்போ இந்த காலத்துக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்த காலத்துக்கு நீங்கள் செய்யலாம். நீங்கள் இதில் வந்து இந்த காலை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுடைய கை, நீஸ் மற்றும் காஃப் மசில்ஸ் எல்லாம் வந்து நல்லா டைட்டாக ஆக்கப்படும். 10 20 கவுண்ட் முடியாதவங்க ஒரு 10 கவுண்ட்ஸ் இருந்து மெதுவாக, அதாவது கொஞ்சம் ஸ்லோவாக வந்து நீங்கள் 20 கவுண்ட்ஸ் மட்டும் நிற்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். ரிலாக்ஸ். அப்படி நல்லா நீட்டிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிங்க. பாடியை வந்து நல்லா தளர்த்தி எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ வந்து இந்த நீ ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக முழங்கால் வலி அதிகமாக இருக்கிறவங்களுக்கும்
அல்லது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கும் இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸை வந்து நீங்கள் தவறாமல் நீங்கள் தினசரி ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நாளைக்கு 2 தடவை நீங்கள் இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வலி வந்துட்டு கண்டிப்பாக குறைவதை கண்கூடாக பார்க்கலாம். மேலும் ஏதாவது சர்ஜரி பண்ணவங்க வந்துட்டு உங்களுடைய குடும்ப டாக்டர்ஸ்கிட்ட வந்துட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு இல்லை ஒரு தெரபிஸ்ட்டுக்கு அவங்களுடைய மேற்பார்வையில் வந்து இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸை வந்து செய்கிறது வந்து மிக்க நன்று. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் முன்ன வலி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் பேக் வந்துட்டு நீங்கள் உங்கள் நீஸில் கொடுக்கலாம். கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸை வந்து பார்த்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய முழங்கால் வலி வந்து கண்டிப்பாக இது ஒரு தீர்வாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டிகே. மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இல்லை வேறு ஹெல்த் சம்மந்தப்பட்ட எந்த டாப்பிக்கில் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுனாலும் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக அதை பார்த்து நான் உங்களுக்கு அந்த விதமான வீடியோஸை கொடுக்கறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.